காலையிலங்காட்டியும் நான் வந்து எழுந்துட்டு ப்ரஷ் பண்ணிட்டு நேராக போயிட்டு ஒரு இளநீர் சாப்பிட்டு தான் என்னுடைய அடுத்த கட்ட பணியை ஆரம்பிப்பேன். இளநீர் சாப்பிட்டா தான் எனக்கு சில்லுன்னு இருக்கும் வயிறு. எனக்கு வந்து அல்சர் வந்து 30 வருஷமா இருக்கு, 20 வருஷமா இருக்கு. அதுக்காக நான் இளநீர் சாப்பிட்றேன். இளநீர் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது, காலையிலங்காட்டி வெறும் வயிற்றுல குடிச்சா அப்படின்னு நிறைய எனக்கு கேள்விப்பட்டிருக்கிறேன். சொல்ல கேட்டு தான் நான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இது வந்து நல்லதா கெட்டதா இதுவரையும் நான் நின்று பார்த்தது யோசிச்சது கிடையாது. மற்றவங்க கிட்டவும் நான் கலந்து கேட்டதும் கிடையாது. ஏன்னா கேட்குற எல்லாருமே குடிக்கிறவங்கள தான் இருக்கிறாங்க, இளநீர் குடிக்கிறவங்கள தான் இருக்கிறாங்க. அப்போ நான் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து எனக்கு நல்லதா கெட்டதா நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன், அது தெரிஞ்சா நான் மாத்திக்குவேன் அப்படின்னு இருக்கிறவங்களா நீங்க. அப்போ இந்த பதிவு உங்களுக்காக தான். இந்த இளநீர் குடிக்க உங்களுக்கு ஜில்லுன்னு ஆகுது மறுக்கல, ஜில்லுன்னு ஆயிடுது. ஆனா டெய்லி ஏன் இளநீர் குடிக்க தோணுது? ஏன் அப்படின்னா எரியுது மீண்டும். அப்ப திருப்பி இளநீர் ஊத்துறீங்க, ஜில்லுன்னு ஆகுது. அல்சருக்கு நல்லது இளநீர் குடிச்சான்னு கேக்குறீங்க, சொல்றீங்க. அப்புறம் இளநீரே குடிச்சிட்டு வரேன், 10 வருஷமா குடிச்சிட்டு வரேன், அல்சர் சரியாச்சா? இல்லையே. அப்ப எப்படி இளநீர் குடிக்கிறது நல்லது? திரும்பவும் அதே தான் வரீங்க. எப்படி இருக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் யோசிக்கும் போது உங்களுக்கே நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. என்னன்னா இளநீர் குடிச்சுக்கிட்டே வர உங்களுடைய பிரச்சனைகள் குறையவே இல்லை, அதிகமாகிட்டு இருக்கு. அப்போ இளநீர் நல்ல தண்ணி, எல்லா சத்தும் அடங்குறது தானே. எல்லா உடம்புக்கு தேவையான ஆரோக்கியமானது இருக்கிறதுக்காக இளநீர் குடிக்கும்போது ரொம்ப அழகா உடம்பு வந்து ஈர்த்துக்குது. அந்த சத்து எல்லாம் உடனடியாக அதை கிரகிக்க ஆரம்பிக்குது அப்படின்லாம் நம்ம சயின்டிஃபிக்கா கேள்விப்படுறோம். அப்போ இயற்கையினுடைய கொடையான அந்த இளநீரை எப்போதான் நான் குடிச்சா நல்லது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலங்காட்டி வெறும் வயிற்றுல குடிக்காம வெயில் ஏறி வருது அப்படின்றப்போ தாராளமா குடிங்க. வழுக்கையோட இருக்கிற இளநீர் ரொம்ப நல்லது. வழுக்கு இல்லாம வெறும் தண்ணியோட இருக்கிற இளநீர் தனி தாகத்துக்கு நல்லது. சரியா? உங்களுக்கு இது மூலமா இது போல பல பதிவுகளை நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. ரொம்ப அழகா இருக்கும். சரிங்களா?